அதிகாரமில் இருக்கக்கூடிய ஆட்கள், கவர்மெண்ட் வேலையில் ஜட்ஜு, கலெக்டரு, தாசில்தார், ஆர்ஐ, இவங்கெல்லாம் கை நீட்டி வாங்கக்கூடிய காசுல ஜாக்கிரதையா இருக்கணும். ஜெயலலிதா சிம்மராசி மகன் நட்சத்திரம். அவங்க ஆக்சுவலா இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தா இந்த வருஷம் தான் அவங்களுக்கு ஹெல்த் பிரச்சனையே வந்திருக்கும். அவங்க ஜாதகம் நான் வச்சிருக்கேன். ஆக்சுவலா இப்பதான் அவங்களுக்கு ஹெல்த் பிரச்சனை ஆகிருக்கும். அது ஏதாவது வகையில் அவங்களுக்கு வீட்டில் ஒரு சுபவிரயத்துக்கு கேட்டாங்கன்னா கொடுத்தோணும். அதை விட்டு மிச்சப்படுத்தலான்னு நினச்சிங்கன்னா அதை விட 2 மடங்கு செலவாகக்கூடிய சூழல் ஏற்படும். ஒருத்தருக்கு மிகப்பெரிய நடிகருக்கு இது நடந்துருக்குது. தன்னோட சேர்த்தி வச்ச அத்தனை பணத்தையும் ஒரு இடத்துல போய் போடுறாங்க. அது மொத்தமே போலி ஆகிடுது. ஐயோ, கெதி கலங்கி போயிட்டாங்க. அது சொல்ல மாட்டேன். இப்போ பார்க்கும்போது அவங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் ஒரு டேட் நான் சொல்கிறேன், இந்த டேட்டுக்கு அப்புறம் அந்த திருப்பி வந்துடும் சொல்கிறேன். வெளியிலே நியூஸ் வராமல் வந்துருக்குது. நந்தியை கும்பிடணும். எங்கெல்லாம் நந்தி இருக்குதோ அந்த நந்தியை போய் சிவனை கும்பிடக்கூடாது, நந்தியை போய் கும்பிடணும். நந்தி பகவானை போய் கும்பிடணும். உத்தர நட்சத்திரக்காரன் மட்டும் அப்படி கும்பிடும்போது அது பெரிய விமோச்சனமாகும். மாயவரம் பக்தி தமிழ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் விஜே டீனா. இன்றைய நேர்காணல்ல நம்ம கூட பிரபல அமாவாசை ஜோதிடர் பொன்முடி சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கங்க சார். பொதுவா பாத்தீங்கன்னா அந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னாலே மக்கள் மத்தியில ஒரு பெரும் எதிர்பார்ப்புகள் இருக்கும். அது குறிப்பிட்டு இந்த தமிழ் புத்தாண்டு 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே தனித்துவமா நிறைய அக்கறை காட்டுவாங்க. ஸோ அந்த வகையில முக்கியமா சிம்ம ராசி நேயர்களுக்கு எப்படி சார் இருக்கும்? சிம்மம் கடந்த ஒரு வருடமா எல்லா சேனல்லையும் பாத்தீங்கன்னா ரொம்ப பயமுத்துறாங்க. நல்லா பயமுத்தி வச்சுக்கிட்டு அஷ்டமி சனி நடக்குது, நீ போன துக்கம், அது வேலை போயிடும், அது போயிடும், புருஷன் பொண்டாட்டி ஓடி போயிடுவாங்க அப்படி. ஆனா இந்த குரு இன்னும் 12க்கு விரயத்தை ஆக்கி, ஆனா என்னன்னா கோச்சார பலன்ல என்ன இருக்குதோ அது பேசப்படும். ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல இவங்க அதிகார வறுமையில் இருக்கக்கூடிய ஆட்கள், கவர்மெண்ட் வேலையில் ஜட்ஜு, கலெக்டரு, தாசில்தார், ஆர்ஐ, இவங்கெல்லாம் கை நீட்டி வாங்கக்கூடிய காசுல ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லைன்னா அதுக்கு ஒரு நோட்டில் வச்சு பிடிச்சிடுவாங்க. அதனால இல்லை வேலையில கைவிட்டது வச்சு இல்லை கணக்கு காமிக்கல மாற்றி நம்ம இதுவரைக்கும் பயங்கர கிளவாக எவங்கிட்டையும் சிக்கவே இல்லைன்னு கூட சிக்கிடுவான். ஏன்னா 12 விரயம் மாட்டிக்கணும். இந்த விரயம் அப்படின்றது தன விரயத்தை சொல்றீங்களா? சேர்த்தி வச்ச காசு. சில இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டு ஃபுல்லாக பணம் வந்தது, பெட்டி ஃபுல்லாக பணம் வந்தது. இதெல்லாம் சிம்மராசிக்காரனுக்கு இவ்வளோ சேர்த்தி வச்சுருப்பாங்க. ஆற்றுல போகும். இப்போ ஒரு காலத்தில் போச்சு. எங்கள் அப்பா சொல்லுவார், இந்த வருஷம் ஆற்றுல போகும்டா பணம் அப்படின்னாரு. எங்கள் அப்பா ஜோசி. அதனால் இப்போ பார்த்தா அந்த வருஷம் ஒரு மூட்டையில எங்கள் ஊர் ஆற்றுல போச்சு. அவன் ஆற்றுக்கிட்ட உட்காந்துட்டு இருக்கான் ஆற்றுல. அது மாதிரி ஆற்றுல போகும். ஏன்னா எலெக்ஷன் வேறு வந்துருச்சா ஆற்றுல. அதனால் சிம்மராசிக்காரங்களுக்கு அதில் விஜய் சேதுபதி சிம்மராசி தான், மக நட்சத்திரம். அப்போ ஜாய் கிறிஸ்டில் சிம்மராசி தான், மக நட்சத்திரம். அப்போ ஜெயலலிதா சிம்மராசி மக நட்சத்திரம். அவங்க ஆக்சுவலாக இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தா இந்த வருஷம் தான் அவங்களுக்கு ஹெல்த் பிரச்சனையே வந்திருக்கும். அவங்க ஜாதகம் நான் வச்சிருக்கேன். ஆக்சுவலாக இப்போதான் அவங்களுக்கு ஹெல்த் பிரச்சனை ஆகிருக்கும். இப்போ இந்த எலெக்ஷனில் ஒரு பெரிய மாற்றம் அடைஞ்சு இந்த சமயத்தில் தான் அவங்க இப்போ சிஎம் ஆகியிருப்பாங்க. இதுதான் இந்த ட்ரிப்பும் அவங்க சிஎம் ஆகியிருப்பாங்க. ஆன உடனே அவங்க இதாகிருப்பாங்க. அதனால சிம்ம ராசிக்காரங்களுக்கு பெரிய சிக்கல் எல்லாம் வரும். ஏன்னா இந்த வருஷம்தான் 12க்கு இந்த அவங்களோட ரவுண்டிலே லாஸ்ட் ரவுண்ட் 12வது மாதம் விரயம். அதனால விரயமாகக்கூடிய நிறைய வாய்ப்புகள் உண்டு. கஷ்டப்பட்டு சேர்த்தி வச்ச காசை கண்ணுக்கு தெரியாம எடுத்துட்டு போயிடுவான்.
இல்லை ஒரு பெரிய மாயை காட்டி ஏமாத்திட்டு போவாங்க, இல்லை பொண்டாட்டியே கேஸ் கொடுத்து லாக் பண்ணி சொத்தெல்லாம் பாதி கேளு வாங்கன்னு சொல்லி வாங்க வைப்பாங்க, இல்லை நீ எழுதி கொடுத்தாதான் நாங்கள் செட்டில்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாம் நிறைய சிக்கல்கள், இடியாப்ப சிக்கல்கள்லாம் தின்ன உப்பையும் தின்ன கடப்பாயையும் பிச்சுக்கிட்டு வர காலம் இந்த காலம். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம். இருந்தாலும் கையெழுத்து போடுவதோ இல்லை இது ஜாமீன் நிக்கிறது அதுக்கெல்லாம் எங்கேயும் போயிடக்கூடாது. வாலண்டரியா நீ போட்டாகணும்னு சொல்லி கத்தி முனையிலையும் கூட எழுதி வாங்குவாங்க. அதனால ஜாக்கிரதை தேவை. நம்பி போய் ஒரு இடத்துல உட்காருவதோ சாப்பிடுவதோ. இதெல்லாம் சிம்ம ராசி மக நட்சத்திரம். மக நட்சத்திரம், போர் நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திர காரணத்துல அதில் மகத்துக்கு உச்சகட்டமாக இருக்குது, பூரத்துக்கு அடுத்த 6 மாதம் கழிச்சு வரும், அதுக்கடுத்த ஒரு 3 மாதம் கழிச்சு உத்தரத்துக்கு வரும். மொத்தத்தில் இந்த 1 வருஷத்துல இவங்களாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். உண்ட உணவும் கூட ஒரு தடவை செக் பண்ணணும். சாப்பிட்டக்கப்புறம் பேக்கில் திருப்பி பார்த்து ஐயோ எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. டேப்லெட்லேருந்து எல்லாமே நம்பி சாப்பிடக்கூடாது. அதனால் உணவை பார்த்து சாப்பிடணும். ஃபுட் பாய்சன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, அப்புறம் விரயமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. பயத்திலேயே போய் வீணாக போய் டெஸ்ட் பண்ணி வீண் செலவும் கூட ஆகும். மொத்தத்தில் விரயமாகணும் ஏதோ ஒரு வகையில். அதனால ஜாக்கிரதை. சுப விரயமானால் இன்னும் நல்லது. யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சாலோ இல்லை யாருக்காவது குழந்தை ட்ரீட்மெண்ட், ஆமாம், இதுக்கெல்லாம் ஏதாவது ஹெல்ப் பண்ணாவோ அது ஏதாவது வகையில் அவங்களுக்கு வீட்டில் ஒரு சுப விரயத்துக்கு கேட்டாங்கன்னா கொடுத்தோணும். அதை விட்டு மிச்சப்படுத்தலான்னு நினச்சிங்கன்னா அதை விட 2 மடங்கு செலவாகக்கூடிய சூழல் ஏற்படும். மூத்தவங்களுக்கு. இளையவங்களுக்கெல்லாம் பைக் ரேஸு இதெல்லாம் ரொம்ப ஓட்டுவாங்க. அப்போ அன்அஃபைஷியலாக எல்லா வேலையும் பார்ப்பாங்க. இதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தவங்க அதெல்லாம் மாட்டுவாங்க. நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கணும்னு நினச்சிட்டு ஒரு நேர்மையற்ற ஒரு ஆளுகளோட தொடர்பு ஏற்பட்டு சிக்கலில் மாட்டக்கூடிய சூழல் ஏற்படும். இதுவே ஜெயிச்சுட்டு இருந்தவங்க அவசியம் இல்லை, இந்த ட்ரிப்பு மாட்டுவாங்க. ஏன்னா இந்த வருஷம் தான் விரயத்தில் கரெக்டாக 12 மாட்டுது. அப்போ தான் எலெக்ஷன் வருது. அதனால் இது வரைக்கும் நான் 10 தடவை ஜெயித்தேன், 7 தடவை ஜெயித்தேன், 4 தடவை ஜெயித்தேன், அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டப்பா டான்ஸ் ஆடும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதை. சீட்டே கிடைக்காம போயிடுச்சு. யாருக்கு சொல்லுங்க பார்ப்போம்? தெரியல சார். ஒருத்துக்கு எனக்கு சீட்டே வேண்டான்ட்டார். அவர் சின்ன வயசு தான், பொன்முடி எம்பே கொண்டு வந்து அப்போ வேண்டான்ட்டார். அது புத்திசாலித்தனம். அதனால் அவரே வேண்டான்ட்டார். செலவு பண்ணி டப்பா டான்ஸ் ஆடுறதுக்கு அது வேண்டான்னு முன்னெச்சரிக்கையா போயிடுறது. அவருக்கு அந்த ஐக்கு தோணி தன் மகனை நிறுத்தி வச்சுட்டாரு. ஏன் சார், இப்போ விரயம் அப்படின்றது நீங்க ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொன்னீங்க, சுப விரயமா போயிட்டா நல்லதுன்னு. அப்போ ஒருவேளை இந்த 2026 இவனே கொள்ளையடிச்சிட்டு போய் சுபவிரயம் பண்ணாவெல்லாம் நடக்காது. உண்மையிலேயே அவன் சம்பாதிச்சு அவங்க உழைப்பு நேர்மையா சம்பாதிச்சு அதை சுபவிரயம் பண்ணா அது சுபவிரயம். ஏன் நான் கேட்கறேன்னா, எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணணும்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. சோ அந்த கணக்கை இதுல முடிக்கலாம்ல, செலவு அவங்களுக்கே விரயமா. அவங்க கல்யாணம் பண்ணக்கூடாது. குடும்பத்துல சொந்தக்காரன் மந்தக்காரன் கஷ்டப்படுவான், அவனை பார்த்து கூப்பிட்டு உங்க கல்யாண செலவை நான் ஏத்துக்கன்னு சொல்ல முடியுமா? அந்த அளவுக்கு நல்லவங்க இருக்காங்களா? அதான் வேணும். அந்த சுபவிரயம். இப்போ வீட்டுல எங்க அப்பா தன் மகன்களுக்கெல்லாம் பண்றாரு, தாத்தா பேரன்களுக்கெல்லாம் பண்றாரு, அதெல்லாம் சுபவிரயம் தான். அப்படி பண்ணணும். ஆரோக்கியம் எப்படி சார் இருக்கும்? இத்தனை நட்சத்திரம் சொன்னீங்க. உணவே விஷமாயிடும் சொல்லியிருக்கேன். பார்த்து சாப்பிடணும். உணவே விஷமாயிடும். நல்லாதான் இருந்திருக்கும், ஃபுட் பாய்சன் ஆயிடும். அதனால ரொம்ப சூடாகவும் சாப்பிடக்கூடாது, ரொம்ப ஆக வச்சாலும் சாப்பிடக்கூடாது. சரி, ஓரளவுக்கு கேட்கணும். பெரிய பெரிய விஐபிஸ் எல்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். ஓகே ஓகே. ஸோ மற்றபடி இந்த வீடு வாகனம் இதெல்லாம் எப்படி சார் இருக்கு? வீடு வாகனமெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அது இதுவே அவன் நிலைச்சு நிற்கும் போது இந்த சமயத்தில் போய் வீடு கட்டலான்னு நினைச்சா எல்லாரும் ஏமாத்த ட்ரை பண்ணுவாங்க. இடமாக போனால் இடத்துல போலியான பத்திரத்தை கொடுத்து ஏமாற்றிடுவாங்க. ஒருத்தருக்கு மிகப்பெரிய நடிகருக்கு இது நடந்துருக்குது. தன்னோட சேர்த்தி வச்ச அத்தனை பணத்தையும் ஒரு இடத்துல போய் போடுறாங்க, போட்டு மொத்தத்துக்கும் வாங்குவாங்க. அது மொத்தமே போலி ஆகிடுது. ஐயோ, கெதி கலங்கி போயிட்டாங்க சார். அது சொல்ல மாட்டேன், இப்படி பார்க்கும்போது அவங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் ஒரு டேட் நான் சொல்கிறேன், இந்த டேட்டுக்கு அப்புறம் அந்த திருப்பி வந்துடும் சொல்கிறேன். வெளியிலே நியூஸ் வராமல் வந்துருக்குது. அது அந்த சிம்ம ராசிக்காரங்க தான் அவங்க. அதனால் கொஞ்சம்
சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி சிக்கல் ஏற்படும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாருக்கும் தெரியல, 10 தடவை விசாரிக்கலாம், தப்பு கிடையாது. சும்மா டெபாசிட் பணம் இருந்துட்டு போதே, ஒரு வருஷம் என்ன ஆகிட போகுது. ஏன் சார் இப்போ இவங்க ஏதாவது ஒரு சிறப்பான கோவில்களுக்கு போனா இந்த பிரச்சனையிலேருந்து தவிர்க்கலாம்? கேரளாவில் ஒரு கோயில் இருக்குது, ஜெயலலிதா அம்மாவெல்லாம் அந்த கோயிலுக்கு தான் போவாங்க. சிம்மத்துக்கு மகத்துக்குன்னே பேர் போன கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு போவாங்க. கூகுளில் போய் சர்ச் பண்ணி. மற்ற ராசி மற்ற நட்சத்திரம் சிம்ம மகத்துக்கும் அதுதான், பூவத்துக்கும் அதுதான். உத்தர நட்சத்திரம் வந்து நந்தியை கும்பிடணும். ஓ, எங்கெல்லாம் நந்தி இருக்குதோ அந்த நந்தியை போய், சிவனை கும்பிடக்கூடாது, நந்தியை போய் கும்பிடணும். நந்தி பகவானை போய் கும்பிடணும் உத்தர நட்சத்திரக்காரங்க மட்டும். அப்படி கும்பிடும்போது அது பெரிய விமோச்சனமாகும். அப்போ பிரதோஷத்தன்னைக்கு கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடாம போய் 4 to 6 போய் சர்வீஸ் பண்ணணும் கோயிலில். சர்வீஸ் எவ்வளோ போய் பணக்காரனா இருந்தாலும் போய் சர்வீஸ் இருக்கிறது கொடுத்துருக்கேன். மகமாக இருந்தாலும் சரி, பூதமாக இருந்தாலும் சரி, ஏதாவது காளி கோயிலில் போய் சுத்தம் பண்ணிட்டு இருக்கணும். பண்ணால் அந்த புண்ணியம் கிடைக்கும். புண்ணியம் கிடைக்கும்போது இவங்களுக்கு கஷ்டம் நீங்கும். ஒரு பெரிய பிரச்சனைகள் வந்து அவங்க விடுபடுவாங்க. இதெல்லாமே. ஸோ 2026 சிம்ம ராசி நேயர்கள்லாம் வந்து ரொம்ப நிதானமும் மற்றும் முன்னெச்சரிக்கையா இருக்கணும் இல்லையா சார்? ஆமாம். நன்றி.